இந்த செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கின்றேன். இந்த செஷன்ல காம்போனன்ட்ஸோட வயரிங், சோலார் போட்டோ வோல்டாயிக் பிளான்ட்டோட இன்டர் கனெக்ஷனை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த செஷன்ல உங்களால காம்போனன்ட்ஸோட வயரிங், சோலார் போட்டோ வோல்டாயிக் பிளான்ட்டோட இன்டர் கனெக்ஷனை பண்ண முடியும். தேவைப்படுற டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ்: finished solar panel mount, finished AJB wiring, finished battery bank, PCU power control unit or inverter. சோலார் போட்டோவோல்டிக் சிஸ்டமோட காம்பனன்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற இன்டர் கனெக்ஷன்ஸை ஸ்டெப் வைஸ் கொடுத்துருக்காங்க. 6 சோலார் பேனல்ஸை வச்சு 2 பிரான்ச்சஸ் இதை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிரான்ச்கள்லையும் சீரிஸ் கனெக்ஷன்ல 3 பேனல்ஸ் இருக்கும். எல்லா பிரான்ச்கள்லையும் பாசிட்டிவ் டெர்மினல் எல்லாம் ரெட் கலர் ஒயர்ஸா இருக்கும். இதை MCB1 ஆர் DC டிஸ்கனெக்டரோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நெகட்டிவ் டெர்மினல் எல்லாம் ப்ளூ கலர் ஒயர்ஸா இருக்கும். இதை AGBயோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் வர இன்புட்ஸை பிளஸ் ஆர் மைனஸா மார்க் பண்ணுவாங்க. AGB ஒயர்ஸ்ல வர அவுட்புட்டை சார்ஜ் கண்ட்ரோலருக்கு இன்புட்டா வர மாதிரி MCB2 ஆர் DC டிஸ்கனெக்டர் மூலமா ஒழுங்கான கலர்டு ஒயர்ஸ் அண்ட் சைஸை வச்சு சரியா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சார்ஜ் கண்ட்ரோலர்ல இருந்து அவுட்புட் ஒயர்ஸை MCB3 ஆர் DC டிஸ்கனெக்டர் மூலமா பேட்டரி பேங்க்குக்கு கொடுக்கறாங்க. பேட்டரி பேங்கோட அவுட்புட் ஒயர்ஸை இன்வெர்டர் இன்புட் டெர்மினலுக்கு MCB4 மூலமா சரியா கனெக்ட் பண்றாங்க. இன்வெர்டர் DC பவரை எடுத்துட்டு AC பவரை உருவாக்கும். இந்த பவர் தான் MCB5 ஆர் AC டிஸ்கனெக்டர் மூலமா டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டா அது போயிடும். ஒழுங்கான முறையில கிரவுண்டிங் ஆர் எர்த்திங் சரியா பண்ணிருக்கணும். மெயின் AC டிஸ்கனெக்ட் மூலமா டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் டிஸ்ட்ரிபியூஷன் பேனலோட கனெக்ட் ஆகி AC லோடையும் கனெக்ட் ஆகி இருக்கும். இப்போ சோலார் போட்டோவோல்டிக் பிளான்ட் இன்டர் கனெக்ஷன்ல இருக்கிற காம்போனன்ட்ஸோட வயரிங் பண்றத பார்க்கலாம். இந்த செயல்முறையில மவுண்டிங் ஸ்ட்ரக்சரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சோலார் பேனல்ஸை மவுண்ட்ஸ்ல ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சோலார் பேனல் வயரிங்கை இங்க பண்ண முடியும். இதுக்கு நம்ம சோலார் போட்டோவோல்டிக் பேனல்ஸை அரே ஜங்ஷன் பாக்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். இன்வெர்டர் இன்புட் வர வரைக்கும் வயர் இல்லைனா கேபிளை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்றது ரொம்ப அவசியம். சோலார் டெக்னீஷியன்ஸ் அப்புறமா கனெக்டர்ஸை அசம்பிள் பண்றது, வயரிங் அண்ட் இன்வெர்டர் இன்புட் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுல வர ஸ்டெப்ஸ் என்னன்னா, இதை பண்றதுக்கு கனெக்டரை ஐடென்டிஃபை பண்ணணும், டெர்மினல்ஸை கிரிம்ப் பண்ணணும், பேனல்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணணும், கண்டிட் பைப் லேயிங், அண்டர் கிரவுண்ட் கேபிளை போடணும், என் டெர்மினலை இன்வெர்டரோட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் சோலார் போட்டோவோல்டிக் பேனல்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு அரே ஜங்ஷன் பாக்ஸை வயர் பண்ணணும். 1 கிலோவாட் சோலார் போட்டோவோல்டிக் ஆஃப் கிரிட் பிளான்ட்டோட எலக்ட்ரிக்கல் வயரிங் ஃபினிஷிங்கை இங்க பார்க்கலாம். சார்ஜ் கண்ட்ரோலரை வயரிங் பண்ணணும். இன்கேஸ் அது தனியா இருந்தா அது ரொம்ப அவசியம். சார்ஜ் கண்ட்ரோலர் ஆர் இன்வெர்டர்ஸை பேட்டரி பேங்கோட கனெக்ட் பண்ணணும். அந்த கேஸ் மேபி DC டிஸ்கனெக்டர் மூலமா இருக்கலாம். கலர்டு கேபிள்ஸை யூஸ் பண்றது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை யூனிட்ஸோட கனெக்ட் பண்ணணும். பொதுவா பிளாக், ப்ளூ, கிரீன் அண்ட் ரெட் கலர் ஒயர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பொதுவா இதுல பிளாக் அண்ட் ப்ளூ கலர் கேபிள்ஸை நெகட்டிவ் கனெக்ஷனுக்கும் அண்ட் ரெட் கலர் ஒயர்ஸை பாசிட்டிவ் கனெக்ஷனுக்கும், அதுக்கு அப்புறம் எர்த்திங்க்கு கிரீன் கலர் கேபிள்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. DC டிஸ்கனெக்ட் மூலமா கம்பைனர் பாக்ஸோட சோலார் அரே அவுட்புட்டை சார்ஜ் கண்ட்ரோலருக்கு கனெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். சார்ஜ் கண்ட்ரோலர் அவுட்புட்டை DC டிஸ்கனெக்ட் மூலமா PCU ஆர் இன்வெர்டரோட இன்புட்டோட கனெக்ட் பண்ணணும். இது முக்கியமான ஒண்ணு. PCU ஆர் இன்வெர்டர்ல சார்ஜ் கண்ட்ரோலர் இன்டர்னலா இருந்தா அப்போ பேட்டரி டெர்மினல்ஸை PCU ஆர் இன்வெர்டர்ல இருக்கிற கரஸ்பாண்டிங் இன்புட்டோட நம்ம சரியா கனெக்ட் பண்ணணும். டிஸ்கனெக்ட் ஆர் MCBயை எப்பவும் ஸ்விட்ச் ஆன் பண்ணவே கூடாது. எல்லா வயரிங்கும் கரெக்டா இருக்கணும். ப்ரிகாஷன்ஸ்: டெஸ்டிங் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ஷாக் கிட்ட இருந்தா நம்மளை காப்பாத்திக்க ஹேண்ட் கிளவுஸ் அண்ட் சேஃப்டி ஷூஸ் போட்டுக்கிறது அவசியம். எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்ல இருக்கிற எர்த்திங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். பேட்டரி பேங்க், AJB, இன்வெர்டர் அண்ட் CCல இருக்கிற அத்தனை இன்டர் கனெக்ஷன்ஸையும் டிஃபரன்ஸான கலர்டு ஒயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு சரியா கவனிக்கணும். டிஃபரண்ட் பாயிண்ட்ல இருந்து வோல்டேஜை மெஷர் பண்ணும்போது டேமேஜை அவாய்ட் பண்றதுக்கு ப்ராப்பரான ரேஞ்ச் அண்ட் மோட் ஆஃப் மல்டிமீட்டரை செலக்ட் பண்ணணும். அப்சர்வேஷனை ரெக்கார்ட் பண்ணிட்டா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். காஷன்ஸை ஃபாலோ செய்யவும். எல்லா சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸை ஆஃப்ல தான் கட்டாயம் வச்சிருக்கணும். கமிஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எல்லா ஃபியூசஸையும் ரிமூவ் பண்ணிட்டு தனியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவசியம். டிசியோட வோல்ட் 70 வோல்ட்டுக்கு மேலே இருந்தா ரொம்பவே டேஞ்சரஸான ஒன்று.
சோலார் பேனல்ஸ் எல்லாம் சன்லைட்ல பட டிசி வோல்ட்ஸ் எல்லாம் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிரும். பிளான்ட்டோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரொம்ப நாளைக்கு போயிட்டு இருக்கும். ரீகேப். இந்த செஷன்ல நீங்க காம்போனன்ட்ஸோட வயரிங் சோலார் போட்டோ வோல்டாயிக் பிளான்ட்டோட இன்டர் கனெக்ஷனை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு செஷன்ல புது கான்செப்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.